ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராகி சேமியா. ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஈஸியாக ஹெல்த்தியானது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு வானல் வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் பச்சை கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது, வாய் கடுக்குன்னு. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். ஒரு 2-3 பல்லு பூண்டை சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும் வாசமாக. வணங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். ராகி சத்தானது, அதனால சின்ன வெங்காயம் போட்டால் இதுவும் சத்து தானே. ஒரு சின்ன தக்காளி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம். சேமியாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நான் ஒரு பாக்கெட் சேமியா எடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் குலையாமல் கரெக்டாக வெந்து வரும். ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. போதும். அப்போ தான் குலையாமல் நல்லா உதிரியாக வரும். நிறையா தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா குழஞ்ச மாதிரி போயிடும். தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சேமியாவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தண்ணி கொதிச்சதும் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணி ரொம்ப நேரம் ஊற வச்சா அதுவும் குழஞ்ச மாதிரி போயிடும். இப்போ வாஷ் பண்ணியாச்சு. அந்த சைடு தண்ணி கொதிச்சிருச்சு. பாருங்க, தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சேமியா போட்டுக்கலாம். சேமியா போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப வேக விடக்கூடாது. மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா உதிரியாக வந்துடும். அவ்வளோதான். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். அந்த டைம்லேயே நம்ம இந்த எண்ணெயெல்லாம் தெரிச்சிருக்குங்களா, அதெல்லாம் தொடச்சி விட்டோம்னா அடுப்பு எப்பவும் சுத்தமாக இருக்கும்.
அது வேகிற டைமில் இந்த வேலையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா நீட்டாக இருக்கும் பார்க்க அடுப்பு. அவ்வளோதான், கிச்சடி ரெடி. எப்படி உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. இங்கே பாருங்க எப்படி வந்திருக்குன்னு, உடையாமல் தனித்தனியான்னு. சூப்பராக வந்திருக்கா? செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.